பூமியில் புழுதி பறக்க சடாரென குதித்தான். புரவியிலிருந்து பட்டென்று விலகிப் போயிற்று நாச்சியைச் சுற்றிய இருள். என்ன குருவி கோபமா? கணீரென்ற குரலில் காதல் கலந்து காற்றில் கரைந்தது. பண்டாரவன்னியன் குரல். குரல் கேட்ட நொடிப்பொழுதில் மயங்கிப் போனாள். அந்த வீரமங்கை இல்லை ஐயனே. அவள் குரல் வெளிப்பட்டு தேங்கியது. மெல்ல அருகில் வந்து மெல்லிய தோள் பற்றி அணைத்துக் கொண்டான் வன்னியன். அணைப்புச் சுகத்தில் அரணை கண்ட நினைப்பு போலும் கண்கள் மயங்க அவன் மார்பில் குடிகொண்டாள் நாச்சி. அவன் அதரங்கள் மெல்ல அசைந்தன. குருவி, நாட்டின் நிலையில் நலமில்லை. என்னை கொல்ல ஈட்டிகள் முளைத்துக் கொண்டன. என் சொந்த ஈட்டிகள். இறுதி வார்த்தைகளில் கவலை படர்ந்து கிடந்தது வன்னியனுக்கு. நாச்சியின் விழிகள் மெல்ல உயர்ந்து அவன் கண்களை கௌபிக் கொண்டன. இந்த சந்திப்பும் அரசியல்தானா? கண்கள் காதலை அள்ளி கோபத்தோடு வீசியது. கனவுகள் படகேறும் காதலின் கடலில் ஊடலின் அலைகள் வீசத் தொடங்கியது குருவியிடம். சினுங்காதே குருவி, காதல் கடமைக்கு குறுக்கே வருதல் எனக்கு பிடிப்பதே இல்லை. அப்படி எனில் எதற்கு இச்சந்திப்பு? நாட்டின் நிலை பற்றி வன்னியன் குரலில் கம்பீரம் குடிகொள்ளத் தொடங்கியது. நாட்டிற்கு என்ன கேடு? நாச்சி குரலில் கோபம் காட்டினான். குருவி கொஞ்சம் குரலில் அழைத்தான். வன்னியன், என்ன இது? எரிமலை ஏன் பனிமலையாகத் தொடங்கியது? காதல் தீயையும் பூவாக்கும் விந்தை வஸ்து அல்லவா? கர்ஜனை செய்யத் தொடங்கியது வன்னியின் யாழி. முல்லைத்தீவில் நான் நிற்பதாய் கதிர்காமநாயக முதலி கடிதம் வரைந்தானாம் வெள்ளையனுக்கு. வந்து சொன்னான், என் ஒற்றன் ஓடோட என்னை விரட்டலாம் என்று ஒண்ட வந்த பிடாரியின் நினைப்பு. என்னவனை வலைவீசி எனக்கெதிராய் திருப்பிவிட்டு கொக்கரிக்கிறான் வெள்ளையன். விழவிழ எழுமிந்த வேங்கை படையின் வேகம் தெரியாத சிறு குரங்கு மீண்டும் வருவாண்டா. வன்னியன் நிலம் 5 சபதமேற்றான். பண்டார வன்னியன் காதலாய் அழைத்து கடமையை உரைத்து கடலாய் ஆர்ப்பரிக்கும் வன்னியன் குரலில் கலங்கி போனால் நாச்சியார். படையை திரட்டலும் பகையை விரட்டலும் தங்கள் கைவந்தகளை அன்றோ ஏன் இந்த வீண் கோபம்? மெல்ல நெருப்பினை தணிக்க முயன்றது குருவியின் வார்த்தைகள். தெரியாதா குருவி? சுற்றி வர எதிரி சூழ்ந்து விட்டான். என் படைகள் சொற்பந்தான் மீந்திருக்கு. எந்த நேரமும் என்னை பிடிக்க எலிகளின் வலைகள் பின்னப்படுகின்றன. குருவி, இதுதான் எம் இறுதி சந்திப்பு. நாடு விலங்குடைத்து விடுதலை அடைகையில் உன்னை நான் அடைவேன். களம் காண விரைக நீ. குரலின் கம்பீரத்தில் குருவியின் வாயடைத்து போனது. கற்பனை சிறகுகள் கண் சிமிட்டி விரிகையில்தானா என் ஒற்றைப்பனை பற்றி எரிகிறது. சிந்திய விழிநீரை மெல்லத் துடைத்து ஏக்கத்தை விழிகள் ஏற்றது. இனி எப்போது? கேள்வி அந்தரத்தில் தொங்கியது. இறையருள் குருவி 5 கூறியபடி ஏறி பறந்தான். பரிதனில் பண்டார வன்னியன்.